ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, லக்கி ஸ்பின் ஆப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு தான் வந்திருப்பீங்க. ஸோ புது யூஸராக இருந்தீங்க, ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் போடணும். ஓகேவா? ஒரு மொபைல் நம்பர், ஒரு பாஸ்வேர்டு, ஓகேவா? உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு போட்டுட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலி நீங்கள் ஃபோன் நம்பர் மேலே என்ட்ரு பண்ணியிருப்பீங்க, கீழே பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க. கெட் ஓடிபின்னு கொடுத்துட்டு சைடில் ஒரு பச்சை கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள், அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ்புக் மூலிமா லாகின் பண்ணிக்கலாம், இல்லை அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாகின் பண்ணிட்டீங்கன்னா இது லாகின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் தான். பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் பாஸ்வேர்டு. கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. ஓகேவா? இதில் ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தா கரண்ட்னா ஒரு 6 கேம்ஸ் இருக்குது. ஓகேவா? 6 கேம்ஸ். ஸோ இந்த ஆப் ஒன்றும் இல்லை, சிம்பிளான மெத்தடு தான். ஸோ இதில் வந்து 6 கேம்ஸ் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிறது லக்கி வீல்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 3 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? லக்கி வீல்னு ஒரு கேம் இருக்குது. இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கலர் இருக்கும். எல்லோ, ரெட்டு, ப்ளூ. ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து ஒரு இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகி நிற்கும். அப்படி நிற்கும்போது எந்த கலரில் நிற்கும்னு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி அந்த கலரில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த கலரில் நீங்கள் பெட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் பணம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 5000. இந்த மாதிரி வந்து எந்த பெட் அமௌண்ட்டை தொடணுமோ, கட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை தொட்டுட்டு அதுக்கான டைமிங் ஓடிட்டுருக்கும். அது அப்போது வந்து நீங்கள் பெட் அமௌண்ட்டை கட்டிடணும். ஸோ கரெக்டாக கலர் கெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. எல்லோவுக்கும் ப்ளூவுக்கும் வந்து 2 மடங்கு பணம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா கட்டினீங்கன்னா 20 ரூபாயாக வரும் கரெக்டாக கெஸ் பண்ணும்போது. அதே ரெட் கலர் வரும்போது கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெட்டில் கட்டுற அமௌண்ட் வந்து 9 மடங்காக வரும். இதில் எது டவுட்னா, இந்த பேஜ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் மார்க்கை தொட்டிங்கன்னா எப்படி விளையாடணும்னு சொல்லி அவங்களே ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் லக்கி வில். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராகன் அண்ட் டைகர். இதுவும் சேம் மெத்தட் தான், 3 கலர். இது வந்து சீட்டு கட்டு மாதிரி. லெஃப்ட் சைடு வந்துட்டு டைகர், ரைட் சைடு வந்துட்டு ட்ராகன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடும். அந்த டைமிங் ஓடும்போது நீங்கள் வந்து எந்த கலர் வரணும் பெட்டு கட்டிக்கணும். கீழே வந்து பெட் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெட்டு கட்டிட்டு அந்த கார்டு வந்து இந்த டைம் முடிஞ்சு மேலே கார்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தாலே தெரியும் 1 0. இப்போ வந்து கார்டு ஓப்பன் ஆகும். இப்போது எந்த கார்டு வந்து ஹை கார்டாக இருக்குதோ, இப்போ பார்த்திங்கன்னா 2 8 வந்திருக்கு. ஸோ அப்போ 8 பெரிய வேல்யூ. அப்போ ட்ராகன் ஜெயிச்சிருச்சு. ட்ராகனில் கட்டினவங்க வின்னிங். அதே மாதிரி டைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்க கட்டுற அமௌண்ட் வந்து 9 மடங்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கார்டு சேம் வேல்யூன்னா டை. ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் வர்றது கீழே வந்துட்டு ப்ளூ கலர் வந்துட்டு ட்ராகன், அந்த ஆரஞ்சு கலர் டைகர். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரி, எந்த மாதிரி கேம்ஸ் போயிருக்குன்னு பார்த்துக்கலாம். அது பக்கத்துலேயே ஒரு கிராஃப் மாதிரி கடைசியாக கொடுத்துருப்பாங்க, ஒரு அம்புக்குறி மாதிரி. அது ட்ரெண்ட் கிராஃப். கடைசி 50 ஆட்டத்தில் என்னென்ன கலர் வந்துச்சு, எந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடைசி 50 ஆட்டில் பார்த்திங்கன்னா 23 டைகர், 4 டை, 23 ட்ராகன் வந்திருக்கு. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த கலர் வரணும் கரெக்டாக இங்கேயும் கெஸ் பண்ணணும். இதே டவுட்ஸ் இருந்தால் மேலே இருக்க ஒரு அந்த கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணி என்னென்னு செக் பண்ணிக்கலாம், எப்படி விளையாடுறது, என்ன ரூல்ஸ்னு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6 கேம்ஸ் இருக்குது. எல்லாம் சேம் ரூல் தான். ஸோ எது வருதுன்னு கெஸ் பண்ணணும். அந்த மாதிரி சிம்பிளான ஒரு கேம். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கேமில் இருப்பீங்க. விஐபி போனீங்கன்னா இதில் டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்கும். டெய்லி ரிவார்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 டேஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதில் ஒரு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க, விஐபி ரேங்கிங்னு. ஸோ நீங்கள் இந்த ரேங்கிங்குள்ளே வரும்போது டெய்லி வந்துட்டு 1 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா டெய்லி 3 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுப்பாங்க டெய்லி போனஸ். இது வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக கொடுப்பாங்க டெய்லி அமௌண்ட்டுன்னு. அப்புறம் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இருக்குது.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலிமா வந்துட்டு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் அவங்க மணியை ஆட் பண்ண விளையாட உங்களுக்கு வந்துட்டு ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் இருக்கும், ஷேர் பண்ணி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். அடுத்து ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து டெய்லி வந்துட்டு ஒரு ஸ்பின் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பின்னு கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு இங்கே சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பின்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு டைமிங் ஓடிட்டுருக்கு. இந்த டைமிங் முடிஞ்சோன்னா எனக்கு ஸ்பின் வரும். ஸ்பின் அமுத்தும் போது ரொட்டேட் ஆகிட்டு கடைசியில் எந்த அமௌண்ட்டில் நிற்குதோ அந்த அமௌண்ட் வரும். இல்லை குட் லக் நெக்ஸ்ட் டைம் வந்தால் குட் லக், அவ்வளோதான், வராது. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி ஸ்பின் கொடுப்பாங்க. ஸ்பின் பண்ணி வர அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே ஒரு சில டாஸ்க் இருக்கும், அது கம்ப்ளீட் ஆக அந்த ஹார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஹார்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 75 கேட்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் 470 ஹார்ட்ஸ் இருக்குது. ஸோ 75ங்கிறப்போ நான் ஸ்பின் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பின் இருக்குது, 5 ஸ்பின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் கொடுத்துருவாங்க, டைம் ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது டாஸ்க்கு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேலெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, வின்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுல எது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லலாம். இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு கேஷ் ஆன்லைன் பெட்டிங் ஆப். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக விளையாடுறீங்கன்னா ஒரு பார்த்து விளையாண்டுக்குங்க. ரொம்ப சீரியஸாலாம் இன்வால்வ் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.